வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனலில் இதுவரையும் பிவைக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் பிவைக்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மாடல் ஆன்சர்ஸ், ப்ரிலிம்ஸ் பிவைக்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் என்ரிச்மெண்ட். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக மெயின்ஸுக்கு பிஃபோர் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் மெயின்ஸ் கொஷின் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதிலிருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக 15+ கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது. ஸோ இன்னும் சொல்ல போனால் எக்ஸாக்டாக ஒரு 5 to 10 கொஷின்ஸ் வந்து வந்திருந்தது. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் மெயின்ஸ் கொஷின் அப்படிங்கிற இனிஷியேட்டிவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான தட் மீன்ஸ் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ், எதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ். ஸோ ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு கண்டென்ட் எது எதுக்கெல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் திஸ் இயர், தட் மீன்ஸ் எம்ஜி நரேகா. ஸோ எம்ஜி நரேகாவை என்ன பண்ணோம், ரீநேம் பண்ணாங்க. ஸோ எம்ஜி நரேகா விபிஜி ராம் ஜி ஆக்ட் 2025 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீநேம் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு மெயின்ஸ் கொஷின். த விபிஜி ராம் ஜி ஆக்ட் 2025 addresses the long-standing structural weaknesses in India's rural employment framework. So first of all, மன்ரேகா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் கேரண்டிஸ் ரூரல் அண்ட் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஃபார் 100 days இனிஷியலி, தென் எக்ஸ்டெண்டட் டு 150 days. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், எம்ஜி நரேகா மன்ரேகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை இப்போ இதில் நிறைய ப்ளஸ்ஸும் பாசிட்டிவும் இருந்தது, நெகட்டிவும் இருந்தது. ஸோ இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த விபிஜி ராம் ஜி ஆக்ட் 2025 இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ கொஷின் அதை பேஸ் பண்ணி தான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ த விபிஜி ராம் ஆக்ட் 2025 அட்ரஸஸ் த லாங் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சரல் வீக்னஸஸ் in India's rural employment, particularly structural weaknesses in rural employment. So framework, examine the significance and challenges and the way forward. எதோட way forward, VBG ராமோட significance, challenges and way forward. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், the Vikshit Bharat Guarantee for Rozgar Ajivik Mission. ஸோ Vikshit Bharat Guarantees for Rozgar Ajivik Mission Act 2025 upgrades the rural employment guarantee and is called as improved version of former Manrega. ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இது ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்கீம். இது எதோட அப்கிரேட் வெர்ஷன், எம்ஜி நரேகாவோட அப்கிரேடட் வெர்ஷன். அதுதான் நம்ம இன்ட்ரோடக்ஷனாக கொடுத்துருக்கோம். ஓகே சரி, நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் ஸ்ட்ராங்கர் லீகல் கேரண்டி. ஸ்ட்ராங்கர் லீகல் கேரண்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங்கர் லீகல் கேரண்டி. திஸ் ஆக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரிமைன்ஸ் ஸ்டாச்சுட்டரி அண்ட் ஜஸ்டிசபிள் என்டைட்டில்மெண்ட் எக்ஸ்பேண்டட் ஃப்ரம் 100 to 125 days. ஸோ இப்போ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 125 days வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா தே மஸ்ட் பி ஆன்சரபிள் டு த கோர்ட். ஸோ தட் இஸ் ஜஸ்டிசபிள் என்டைட்டில்மெண்ட். ஸோ ஜஸ்டிசபிள் என்டைட்டில்மெண்ட், ஸோ ஸ்ட்ராங்கர் லீகல் ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த விபிஜி ராம் ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கர் லீகல் ஃப்ரேம்வொர்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இம்ப்ரூவ்டு டெலிவரி, பட்ஜெட்ரி அவுட்லேட் ரோஸ் ஃப்ரம் 33,000 crores on 2013-14 to 86,000 crores of 2024-25. ஸோ பட்ஜெட்ரி பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்ரி பேக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜஸ்டிசபிள் லீகல் ஃப்ரேம்வொர்க், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பட்ஜெட்ரி பேக்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆதார் லிங்க்டு பேமெண்ட். ஸோ ஆதார் லிங்க்டு பேமெண்ட் நியர் யூனிவர்சல் ஆதார் லிங்க்டு பேமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க்டு பேமெண்ட். ஸோ மீன்ஸ் இதனால வந்து லீக்கேஜஸ் வந்து கம்மியாயிடும். நெக்ஸ்ட் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பிளானிங் வித் கோஹரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மன்ரேகா சிஸ்டத்தில் இருக்கிற பெரிய லேக்குனை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன். இந்த சென்ட்ரலைசேஷன்னால நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. பிகாஸ் சென்டர் எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஸ்கீம்
அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இடத்துல நெறைய நெறைய லீக்கேஜஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா மாரி கண்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் இந்த இடத்துல டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் வித் கொஹரன்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் வில்லேஜ் பிளான்ஸ் அக்ரிகேட்டட் அப்வர்ட் எனேபிள்டு கவரேஜ் வித்தவுட் டைல்யூட்டிங் தி லோக்கல் அத்தாரிட்டீஸ். ஸோ லோக்கல் அத்தாரிட்டியை டைல்யூட் பண்ணாமல் ஸ்ட்ரக்சரல் வில்லேஜ் பிளான்ஸ் தான் கொண்டு வர போகிறாங்க. ஈக்விட்டி ஃபோக்கஸ்டு டிசைன், ரூல் பேஸ்ட் அலாகேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் நார்ம்ஸ் ஃபார் டிஃபிகல்ட் ஜாகிரஃபிஸ் என்ஹான்ஸ்ட் இன்க்ளூஷன். ஸோ இப்போ இந்த இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபோக்கஸ்டு டிசைன். ஸோ ரூல் பேஸ்ட் அலாகேஷன் இது வந்து ஸ்கீம்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு சிஸ்டம். பிகாஸ் இந்த மன்ரேகால இருக்கக்கூடிய பெரிய பெரிய லேக்குனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஃபிகல்ட் ஜாகிரஃபிஸ். ஸோ ஒன் ரூல் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டெரைன்ஸுக்கும் சேம் ஃபிசிக்கல் ஒர்க் தான், இந்த டிஃபிகல்ட் ஜாகிரஃபிக்கும் சேம் ஃபிசிக்கல் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தே ஆர் டிஸ்கிரிமினேட்டட். ஸோ இதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இதோட சேலஞ்சஸ். எப்பயுமே இந்த ஆப்ரேஷனல் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் பற்றி பார்க்கும்போதே ஆப்ரேஷனல் கேப்ஸ் வந்து இது வந்து ஒரு பேசிக் சேலஞ்சஸ். டிலேடு பேமெண்ட் டியூரிங் ஷாக்ஸ், ரிஸ்க்ஸ் ஃபார் டியூப்ளிகேஷன் அண்ட் கோஸ்ட் என்டிட்டிஸ். ஸோ டிலேடு பேமெண்ட் ஒரு பக்கம், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபார் டூப்ளிகேஷன்ஸ். இந்த டூப்ளிகேஷன்ஸ் அண்ட் கோஸ்ட் என்டிட்டிஸ் வந்து இது வந்து எல்லா ஸ்கீம்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு லேக்குனாஸ். கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின். ஸோ பஞ்சாயத் பிளானிங் ஃபார் அசர்ட் குவாலிட்டி வெரி அக்ராஸ். கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ கெப்பாசிட்டி ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா அசெட் குவாலிட்டி வந்து வேரி ஆகுது. ஸோ பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வே ஃபார்வர்ட், அட்வான்ஸ் ஒர்க் கேலண்டர் அலைன்மெண்ட் டு அக்ரோ கிளைமேட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு லேக்குனாஸ் எப்போ வருங்கிறது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீன்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து இந்தியாவோட கிளைமேட்டிக் கண்டிஷன் ஜென்ரலாக ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ரெய்னி சீசன், வின்டர் சீசன் என்னன்ற அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் அலோகேட் பண்ணணும். டிஜிட்டல் ட்ரையாங்குலேஷன், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் பிஎம் கிசான் மஸ்டர் ரோல் டு கர்ப் லீக்கேஜஸை வந்து நம்ம கர்ப் பண்ணுறதுக்கு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து டிஜிட்டைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் டு அவாய்ட் டு கண்ட்ரோல் த லீக்கேஜ். By fixing design and delivery gaps while preserving decentralization, the act moderateness ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த டிசைனை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா டெலிவரி கேப்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா, ஸோ அதே மாதிரி ப்ரிசர்விங் டீசென்ட்ரலைசேஷனை கொண்டு வரது மூலயமா இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட்.